ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இந்த வீக்கான பிரேக் அவுட் தந்திருக்கிற ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட் எல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரேடர்ஸ், வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஸ்டெர்லைட் டெக்னாலஜி. அண்ட் இந்த ஸ்டாக்குமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ கீழே டவுன் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 44% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். மீன்ஸ் எல்லா சார்ட்டுமே இங்கே கவர் ஆகணும்னு சொல்லிட்டு. இதே நம்ம டெய்லி பேஸில் பார்த்துச்சுன்னா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே பிரேக் அவுட் வந்து இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. அது இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியும். இங்கே நல்லா கிளியராக இங்கே பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். அண்ட் இதோட இந்த மீன்ஸ் இந்த கம்பெனியோட இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபைனான்சியல்ஸ் பார்த்துச்சுன்னா மார்க்கெட் கேப் 8,400 crores இருக்குது. இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ பாருங்கள் 704 இருக்குது. ஏன்னா அதே சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ 50 இருக்குது. நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். மீன்ஸ் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த ஸ்டாக் ஓவர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிட்டு இல்லை அண்டர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிட்டு நீங்களே சொல்லுங்கள். ROCE 2% தான் இருக்குது. ROE அது நெகட்டிவில் -6% இருக்குது. சொல்லவே தேவையில்ல. ரொம்ப கேவலமாக இருக்கிறது இங்கே நம்பர்ஸில் கிளியராகவே பார்க்க முடியுது. ப்ரொமோட்டர் கிட்ட 44% ஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே பிளஸ் பண்ணவில்லை. இது ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான். ஏன்னா ஸ்லைடாக ஒரு நெகட்டிவ்னு பார்த்துச்சுன்னா டெட் டு ஈக்விட்டி 0.94 இருக்குது. இது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இங்கே பார்க்க முடியுது. குவார்டர்லி ரிசல்ட் அப்படின்னு பார்த்துச்சுன்னா லாஸ்ட் இயர் நீங்கள் டிசம்பர் குவார்ட்டரில் 998 crores இங்கே சேல் தெரிஞ்சு, அதே இப்போ கரண்ட் டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 1,200 crores இருக்குது. மீன்ஸ் குவார்டர் ஆன் குவார்ட்டர் இங்கே சேல்ஸ் வந்து ஜம்ப் ஆனதை கிளியராக பார்க்கலாம். அதே போல் நெட் ப்ராஃபிட்டோ பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் -24 இருந்துச்சு. ஏன்னா அதே இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா -17 இருக்குது. இது ஸ்லைடாக ஒரு மீன்ஸ் குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேஸில் அட்வான்டேஜ் சொல்லலாம். ஏன்னா இப்போயுமே வந்து பாசிட்டிவான மீன்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே இல்லை. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் மார்ச் 2025 3,900 crores இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே இப்போ ட்ரெயிலிங் 12 months பார்த்தீங்கன்னா 4,300 crores வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே சேல்ஸுமே இங்கே பார்க்க முடியுது. அதே போல் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா -125 crores இருந்துச்சு. -123 crores இருந்துச்சு. அதை இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டவுன் பண்ணி 43 crores வந்திருக்கு. இது இன்னும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100க்குள்ளே தான் இருக்குது. அதனால் இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 33% ஸ்டேக்ஸ் மட்டும் தான் பப்ளிக் கிட்ட இருக்குது. ரிமைனிங்காக இருக்கிற மீன்ஸ் எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ராங் கிட்ட தான் இருக்குது. இதுவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். அண்ட் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அண்ட் பிரேக் அவுட் வால்யூமே 14.78 million ஒரு நல்ல பெட்டரான இங்கே வால்யூமே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இந்த பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா அதிகமாக மீன்ஸ் மேலேருந்து கிடைக்கல, ஓரளவுக்கு ரீசெண்டாக தான் கிடச்சிருக்கு. அதனால் இங்கேருந்துமே மீன்ஸ் இப்போதைக்கு வார்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். US, இஸ்ரேல், ஈரான் மீன்ஸ் UAE இதெல்லாம். அதனால் இங்கேருந்துமே டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேலி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுட் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு சைட்வேஸில் போயிட்டு அதுக்கப்புறம் மீன்ஸ் அப் சைடில் போகிறதுக்கான சான்ஸ் இங்கேயுமே பார்க்கலாம். ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுறல, அதே போல் நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக அது இன்டெப்த்தாகவே அனலைஸ் பண்ணலாம். இதுக்காகவே என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் வெறும் ஜஸ்ட் நான் 1,000 சேல் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே டெஃபினட்டாகவே இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எஸ்பெஷலி அதுவும் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் சேம் டைம் இந்த கோர்ஸ் வந்து இப்போ தான் கம்மி ப்ரைஸில் இங்கே சேல் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த கோர்ஸ் ப்ரைஸ் இங்கே ஹைக் ஆகிடும். அதனால் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. மந்த்லி மெம்பர்ஷிப் வெறும் ஜஸ்ட் நான் இங்கே 300 தான் சேல் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே ஜாயின் பண்ணலாம். அதேமாதிரி இயர்லி மெம்பர்ஷிப் ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. வெறும் ஜஸ்ட் 1 இயருக்கு 3,000 தான் சேல் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுவுமே ஜாயின் பண்ணலாம். இந்த மந்த்லி மெம்பர்ஷிப் அண்ட் இயர்லி மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, இங்கே பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன். ஒரு ஸ்டாக்கில் எப்போ என்ட்ரி எடுக்கணும், எங்கே டார்கெட்டை புக் பண்ணணும், எங்கே கரெக்டாக எஸ்எல் வைக்கணும், எல்லாத்தையுமே உங்களுக்கு அங்கே பார்க்க முடியும். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு அது டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 time செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் அவர் சுகர் அண்ட் எனர்ஜி. அண்ட் இந்த ஸ்டாக்குமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து கீழே டவுன் ஆகுது. ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 56% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே நல்லா கிளியர் ரீட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே கிளியராக பார்க்கலாம். அட் சேம் டைம் இன்றைக்கி தான் இதுலேயுமே இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு.
ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அந்த டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்கலாம். மீன்ஸ் ஃபஸ்ட்டு பாட்டம் வந்து இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்கு அண்ட் செகண்ட் பாட்டம் வந்து இங்கே கிளியராக பார்க்க முடியும். மீன்ஸ் இதை டபுள் பாட்டம்னு சொல்லுவாங்க, இல்லைனா டபிள்யூ பேட்டர்னு கூட ரொம்ப பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மீன்ஸ் ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு டெக்னிக்கல் பேஸில் சொல்லுவாங்க. அந்த பேஸில் நான் இங்கே சொன்னேன். அண்ட் சேம் டைம் இந்த கம்பெனிக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஃபைனான்ஷியல் பார்த்துச்சுன்னா இதுவுமே மார்க்கெட் கேப் 767 க்ரோர்ஸில் இருக்குது. இதுவுமே ஒரு மீன்ஸ் நேனோ இந்த மைக்ரோ கேப் ஸ்டாக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்டாக் தான் இதுவுமே. ஸ்டாக் பிஇ 10ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ 11ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்பயுமே சொல்லிச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் அந்தளவுக்கு இல்லை, வெறும் ஓரளவுக்கு ஒரு லைட்டான அண்டர் வேல்யூவேஷனாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது கிளியராக பார்க்க முடியுது. ROCE 9% இருக்குது, ROE 8% இருக்குது. சொல்லவே தேவையில்லை. மீன்ஸ் மார்க்கெட் கேப் வைஸ் படி பார்த்துச்சுன்னா இதுவுமே ஒரு நல்ல மீன்ஸ் ROCE ROE தான் சூப்பராக தான் இங்கே பார்க்க முடியுது. ப்ரொமோட்டர் கிட்ட 60% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே இங்கே பிளாஸ் பண்ணவே இல்லை. இது அட்வான்டேஜ். ஸ்லைடாக மீன்ஸ் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி 0.56 இருக்குது. இது கொஞ்சம் அதிகமாகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் குவார்டர்லி பேசிஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இங்கே டிசம்பர் குவார்ட்டரில் 617 crore தான் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே இந்த டிசம்பர் குவார்ட்டரில் 638 crores இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் இங்கே சேல்ஸ் வந்து ஜம்ப் ஆகிருக்க கிளியராக பார்க்கலாம். சேம் டைம் நெட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 7 crores இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 17 crores இருக்குது. இதுவுமே ஜம்ப் ஆனதை கிளியராக இங்கே நம்பர்ஸில் பார்க்க முடியுது. ப்ரமோட்டர் கிட்ட மார்ச் 2025 2600 crores இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. மீன்ஸ் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில். அதே இப்போ ட்ரீலிங் 12 month பார்த்தீங்கன்னா 2700 crores இருக்குது. இதுவுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அதேமாதிரி இங்கே 88 crores இருந்துச்சு. இங்கேயுமே 73 crores இருக்குது. இங்கே டவுன் ஆனதை நல்லா கிளியராக பார்க்கலாம். இதுக்கான மெயின் இம்பாக்ட் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 10% இருந்துச்சு. ஏன்னா அது இப்போ டவுனாக இங்கே 9% இருக்குது. இதுதான் மெயின் ரீசன். அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே 36% தான் ஸ்டேக்ஸ் இருக்குது. மீதி இருக்கிற எல்லா ஸ்டேக்ஸுமே இங்கேயுமே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. அதனால் இதுவுமே ஒரு மோஸ்ட்லி ஒரு அட்வான்டேஜ் விஷயம் தான். அண்ட் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே டபிள்யூ பேட்டர்ன் இங்கே ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் சேம் டைம் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் ஒன்றுமே கிடச்சிருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் சேம் டைம் இந்த ஸ்டாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு ஒரு ரேலி வருமானு தெரியல. ஏன்னா சான்ஸ் இல்லை, ஆல்ரெடி சொல்லியிருந்தால் வார் போயிட்டுருக்கோம் சொல்லிட்டு. அதனால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு சைட்வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரேலி தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே சான்ஸ் இருக்கலாம். லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் ஸ்டாக் சாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்குமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் வந்து ஒரு நியர் அபவுட் அதிக அளவு கொஞ்சம் கம்மியாக தான் ஒரு 15% தான் டவுன்லோட் ட்ரேட் இருக்குது. ப்ரீவியஸாக சொன்ன 2 ஸ்டாக் வந்து இங்கே கம்பேரிசன் பண்ணும்போது. அண்ட் டெக்னிக்கல்ஸ்லையுமே எங்கேயுமே கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே டவுன் ட்ரெண்டில் ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வேஸில் போனது நல்லா கிளியராக பார்க்க முடியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சைடு வேஸில் போயிட்டு இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டில் இங்கே மூமெண்டம் கிடச்சிருக்கிறது நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. ஐ ஹோப் கிளியராக உங்களுக்கு விசிபிள் ஆகும். அண்ட் சேம் டைம் இந்த கம்பெனியுமே மார்க்கெட் கேப் 90,000 crores இருக்க இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ 18 மல்டிபிள் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 21 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. வேணா இந்த ஸ்டாக்கையுமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்குமே ஓவர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா, அண்டர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ROCE 15% இருக்குது, ROE 13% இருக்குது. இதுவுமே சொல்ல தேவையில்ல, ஓரளவுக்கு இங்கே டீசெண்டாக தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ப்ரொமோட்டர் கிட்ட 73% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே பிளாச் பண்ணவே இல்லை. டெட் டு ஈக்விட்டி வெறும் ஜஸ்ட் 0.38 தான் இருக்குது. சொல்கிற அளவுக்கு அதிகமாக தான் மீன்ஸ் டெட் இல்லை, ஓரளவுக்கு கம்மியாக தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் குவார்டர்லி ரிசல்ட் லாஸ்ட் இயர் இங்கே டிசம்பர் குவார்ட்டரில் 1300 crores இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே கரண்ட் டிசம்பர் குவார்ட்டரில் 1200 crores தான் இங்கே சேல்ஸ் இருந்திருக்கு. சேல்ஸ் டவுன் ஆனதை நம்பர்ஸில் கிளியராக இங்கே பார்க்க முடியுது. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 200 crores இருந்துச்சு. இப்போ 190 crores தான் இருக்குது. மீன்ஸ் 10 crores இங்கே நெட் ப்ராஃபிட் இங்கே டவுனாக இருக்குது. இதுக்கான 2 ரீசன். மீன்ஸ் சேல்ஸ் டவுன் ஆச்சு, அதனால் டேரெக்டாகவே இங்கே நெட் ப்ராஃபிட் இங்கே டவுன் ஆனதை கிளியராக பார்க்கலாம். அண்ட் அது போக லாஸ்ட் டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 28% இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 24% ஆயிருக்கு. இதுவுமே ஒரு ரீசன் தான். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் மார்ச் 2025 ஃபினான்ஷியல் இயரில் 4600 crores இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே ட்ரீலிங் 12 monthல 5600 crores இங்கே சேல்ஸ் இருக்குது. மீன்ஸ் சேல்ஸ் வந்து க்ரோ ஆகிறத கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் இதுவுமே பார்த்தீங்கன்னா மீன்ஸ் குவார்டர்லி பேஸில் பார்த்தீங்கன்னா கிளியராக பார்த்துக்க முடியும். இங்கே டவுன் ஆனதை கிளியராக பார்க்கலாம். அட் த சேம் டைம் மீன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபினான்ஷியல் இயரில் பார்க்கும்போது 700 crores இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன் 12 month இது 1000 crores நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது. ஈவன் சொல்ல போச்சுன்னா ப்ரீவியஸில் இருக்க எந்த ஃபினான்ஷியல் இயருமே நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லாத்த விட மீன்ஸ் ஆல் டைம் ஹையில் தான் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது. அதனால் இதுவுமே ஒரு பாசிட்டிவாக தான் இங்கே பார்க்கலாம். அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே 20% ஸ்டேக்ஸ் தான் இருக்குது. மீதி இருக்கிற ரிமைனிங் ஒரு 80% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கேயுமே ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்கும்போது, அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனில் இந்த மீன்ஸ் இந்த சார்ட்ஸை வந்து நல்லா கிளியராக ரீட் பண்ணுங்கள் ட்ரேடர்ஸ்.
இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு கப்பு மேக் பண்ணிச்சு. ஒரு ரெசிஸ்டன்ட் லைனில் ப்ராப்பராக இங்கேருந்து கீழே டவுன் ஆச்சு. அண்ட் மேலே போய் ரெசிஸ்டன்ட் லைனை ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஹேண்டலுமே இங்கே மேக் பண்ணியிருக்கு. ஹேண்டல் மேக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு பிரேக் அவுட்டுமே நேற்று தான் பார்க்க முடிச்சு. அண்ட் அந்த பிரேக் அவுட்டுமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மீன்ஸ் ரெசிஸ்டன்ட் லைன்லேயே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே இன்னைக்கு கிடச்சிருக்குது. இதுவுமே ஒரு செகண்ட் கன்ஃபர்மேஷன் இங்கேயுமே ஆயிடுச்சு. அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் ரேலி தரதுக்கான சான்சஸ் இங்கேயுமே பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது. நீங்கள் இதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான மீன்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே என்னோட மெம்பர்ஷிப் குரூப்பில் இந்த கம்யூனிட்டி குரூப்பில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஸ்டாக்ஸில் எப்போ என்ட்ரி எடுக்கணும், எங்கே டார்கெட்டை புக் பண்ணணும், எங்கே எஸ்எல் வைக்கணும் எல்லாத்தையுமே நான் இங்கேயுமே சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் உங்கள் கேபிட்டல் குரூப் பண்ணுறதுக்கு அது டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடர்ஸ் என்னுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நம்பர் உங்களுக்கு இதுவே டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லியிருந்த இந்த வீக்கான ஸ்விங் ட்ரேடிங் மீன்ஸ் பிரேக் அவுட் ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட் நீங்களுமே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுவீங்களா? டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாடா பை பாய்.